எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணே நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி எப்படி போகுதும்பா நம்மகிட்டயே நல்லா போகுதுங்க. நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் ஏன் இப்பெல்லாம் வர்றதில்ல அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே. அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும். அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க. நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையிலும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோனே டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஸோ தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு டிவியில் ஜட்ஜா மட்டும் வராமல் அதை நிஜமாவே ப்ராக்டிக்கல் லைஃப்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர், மிகப்பெரிய ஆசிரியர் மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு பேச்சாளர் அண்ட் ஈரோடு மண்ணின் மைந்தன் ஈரோடு மகேஷ் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்சேன். நான் நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ராஜுவோட வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி. ஏன் அப்படின்னா ஒரு 15 வருஷமாக 10 வருஷம் மேலே தம்பி தெரியும். எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணே நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி எப்படி போகுதும்பா நம்மகிட்டயே நல்லா போகுதுங்க. நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் ஏன் இப்பெல்லாம் வர்றதில்ல அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே. அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும். அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க. நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையிலும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோனே டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசராக ஒன்று, பாட்டா லிரிக்கல் வீடியோவாக வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார், அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்ணுறதுல. அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்துல கூட அப்படி இப்படி ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி பக்கத்துல அணுகுண்டே அடிச்சாலும் திரும்பி என்ன சத்தம்பா, அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தம்பியை பத்தி இவ்வளவு எல்லாரும் புகழ்றப்ப அங்க விஜயாதராஜன் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்துல தம்பிய இவ்வளவு நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனா உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆமா, நிவாஸ் கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர். வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு. சரண்யா மேமும் சார்லி சாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பயும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யா மேம் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது, அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பாரு. அதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன இதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த அது 2 ஹீரோயின்ஸ். வாழ்த்துக்கள். டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு, லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க. அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம், சிரிச்சு ஒரு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அதெல்லாம் எங்கள் டீம்னால அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம். உங்களை பற்றி தெரியும், கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருவீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு 4 பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான். 2 லெட்டர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா, இவ்வளோதான் லைஃபே. ஒன்னா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். இந்த 2 கேப்புக்குள்ள வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை வந்து அழகா ஃப்ரேம்ல பாக்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்துல ஹானஸ்டா சொல்றேன், அவ்வளவு தூரம் நான் சிரிச்சேன், அவ்வளவு தூரம் நான் சிரிச்சேன். அது சரவணா வந்து அந்த 2 பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கல, நான் ஏதாச்சும் சொல்றேன், ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ள ஒரு மியூசிக் ஒரு மியூசியம் மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளவுதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்கா ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு அர்த்தம். பன் பட்டர் ஜாம். எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிக்கிறேன் நான்.
இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஒல்லி பெல்லின்னு ஒரு ஷோல நான் ஆங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர், அப்ப வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க, டீம்ல இருந்தீங்க, ரைட்டரா இருந்தார் தம்பி. அருமையான ரைட்டிங் சென்ஸ். ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது, அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்ல, மிகப்பெரிய இயக்குனராக வரதுக்கான தகுதியுமே ராஜுட்ட இருக்கு. ஆனா அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், என்ன பண்ணன்னு தெரியலையானே இருப்பான். இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி, இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. ஆமா, கோகுல் சார் சொன்னார் அவ்வளவு அழகா, சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பாலகுமாராவுக்கு பெரிய ஃபேன் சார். நான் சீன் பை சீனா ஒரு வார்த்தையா சொல்லுவேன் சார். அதை அவ்வளவு அழகா அவங்கள பத்தி சொன்னாரு. எல்லாரும் பாராட்டுறப்ப உங்க அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையா சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்க நான் நிக்கிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தியேட்டர்ல பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேர்ல ஒருத்தனா நானும் காத்திருக்கேன். தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க பேனா நல்லபடியா எழுதட்டும், நல்லா இருப்பி ஆண்டவா. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றிகள். கேஷுவலா நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.